என்ன மாதிரி உங்களுக்கும் கொத்தவரங்காய் பிடிக்காதா? இந்த மாதிரி புளிக்குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு சின்ன வெங்காயம் அப்படியே 2 அரிஞ்சு எடுத்துக்கோங்க. கொத்தவரங்காய், பூண்டு, தக்காளி எல்லாமே எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்று, கடுகு வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு 2யும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதில் பெருங்காயம் கேஸ்க்காக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தவரங்காவையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டு இது அப்படியே ஒரு கொதி விடுற வரைக்கும் நல்லா வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான புளிக்கரைச்சல் தண்ணி எடுத்து ஊற்றிடலாம். தேவையான கருவேப்பிலை எல்லாமே போட்டுக்கலாம். அவ்வளோதான் குழம்பு. ரொம்ப சிம்பிள். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரியும் போது இந்த மாதிரி குழம்பு எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு அப்பளம் இல்லைனா ஒரு முட்டை வச்சு கூட சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.